சார் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ரேப்பிடோ ஓட்டும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா, சென்னை சென்ட்ரல்லேருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரையும் ஒரு ரைடு ஒன்று வந்தது. இ- அந்த கஸ்டமர் வந்து ஹெல்மெட் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு தயக்கமாக தான் அவரை கூட்டு போனேன். ம், அது இந்த ரைடு எடுக்கும்போது ஒரு 10 மணி இருக்கும். அப்போ ரைடு முடிஞ்சிச்சு. ஒரு 3 மணிக்கு என்னன்னா ஒரு ஃபைன் ஒன்று வருது, ஹெல்மெட் போடலன்னு. பின்னாடி இருக்கிற ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வந்து கஸ்டமர் கால் பண்ணால் அதுவும் பிரச்சனை எனக்கு என்னப்பா தெரியும்ட்டாரு. ரேபிடோ கஸ்டமர் கால் பண்ணால் அதுனா நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிடுவோன்ட்டாங்க. அது என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்புறம் நான் போகும்போதே பக்கத்துலேயே, அதாவது சைட்லேயே ஒரு போலீஸ் நின்றுந்தார் ஆல்ரெடி. அவரே கூப்பிட்டு என்ன பண்ணுங்கிறதுக்கு, சார் இந்த மாதிரி சார் ஃபைன் வந்துச்சு சார் அப்படின்னதுக்கு, உன் மேலே தப்பு இருக்கான்னு கேட்டார் போலீஸு. என் மேலே எந்த தப்பும் இல்லை சார், ஹெல்மெட் நான் கொண்டு தான் போனேன், ஒரு ஹெல்மெட் போட மாட்டேன்னு சொல்லிட்டார் சார்னு. அப்புறம் கஸ்டமர் கால் பண்ணுப்பானார். கால் பண்ணேன். கால் பண்ணால் அப்புறம் அவர் பேசினார். அப்போ அந்த மாதிரி ஃபைனு உன்னால் தான் விழுந்திருக்கு, நீ தான்ப்பா கொடுக்கணுன்னாரு. அவர் நான் ஏன் கொடுக்கணும் அப்படி இப்படின்னாரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். அப்புறம் நானே இந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான்ப்பா, நீ நீ இந்த ஃபைன் அமௌண்ட் 1000 குத்திட்டுனா அந்த 1000 முடிஞ்சிடும், இல்லைன்னா உனக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் ஆகிடுப்பா, என்னன்னு பார்த்துக்கப்பானாரு. அது அப்புறம் அவர் 2 3 வாட்டி அப்படி இப்படி இப்படின்ட்டு அப்புறம் கடைசியில் நான் அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு அதான் ஒரு ஒரு 10 செகண்டில் எனக்கு 1000 சென்ட் பண்ணி விட்டார். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில ஆளுங்க ஹெல்மெட்டே போட மாட்றாங்க. அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரில. தயவுசெய்து ஹெல்மெட் போட சொல்லுங்கள். இல்லை ஃபைன் ஆயிடுச்சுன்னா அது அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிடுங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க. ஃபைன் ஆச்சுன்னா நீங்கள் சார் பொறுப்புன்னு சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.